Hi friends, welcome to Gentax channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்குரிய பொது அறிவியல் அறிவியல் பாடத்துல இயற்பியல் பத்தி क्वेश्चन பார்க்கலாம். இது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் 2024 உள்ள புக். இந்த புக்ல இருந்து நம்ம பொது அறிவியல்ல இயற்பியல் பாடத்துல இருந்து क्वेश्चन ஆன்சரும் கொடுத்திருக்காங்க, டீடைலும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பாத்துக்கலாம். டீடைல் டைம் இருக்கப்ப பாத்துக்கலாம். கீழ்கண்டவற்றின் அடிப்படை அளவுகள் அல்லாதது எது அப்படினா பரப்பளவுரு அப்படிங்கிறது அடிப்படை அளவுகள் அல்லாதது. நிறையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படினா கிலோகிராம். மிக நுண்ணிய எடையை காண பயன்படும் தராசு எது அப்படினா மின்னணு தராசு. தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு எது அப்படினா ரேடியன். அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பெர் மீ கியூப். ஒளி ஆண்டு என்பது எதன் அலகு அப்படினா தொலைவு. எஸ்ஐ அலகு என்பது பன்னாட்டு அலகுமுறை. பொறுத்துக. வெப்பநிலை அப்படினா வெப்பநிலை மானி. நிறை அப்படினா பொது தராசு. நீளம் அப்படினா அளவுகோல். காலம் மின்னணு கடிகாரம். விசையும் இயக்கமும் பாடத்திலிருந்து பார்க்கலாம். பல குத்தூசிகள் சேர்ந்து அதிக பரப்பில் டேஸ் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன, குறைவான அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. ரோபோட் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா செக்கோஸ்லோவியா. வளிமண்டல அழுத்தத்தின் அலகு என்ன அப்படின்னா ஏ மற்றும் பி கொடுத்துருக்காங்க. ஏல என்ன கொடுத்துருக்காங்க பாஸ்கல், பியில் NM-2. பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. மேற்கண்ட அனைத்தும் இதிலெல்லாம் பயன்படுகிறது. நீரியல் உயர்த்தியில் பயன்படுகிறது. தடை செலுத்தியில் பயன்படுகிறது. அழுத்தப்பட்ட பகுதியில் பயன்படுகிறது. பாகியல் விசையின் எஸ்ஐ அலகு NSM-2. கடல் கொந்தளிப்பின் போது மாலுமிகள் கப்பலை சுற்றிலும் எதனை கொட்டுவார்கள்? சோப்பு துகள்கள் மற்றும் எண்ணெய். ஓய்வு நிலையில் உள்ள பொருளால் உணரப்படும் உராய்வு எது? நிலை உராய்வு. முடுக்கத்தின் அலகு என்ன? மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். துணி துவைக்கும் இயந்திரத்தின் ஆடையை உலர்த்த பயன்படும் விசை மைய விலக்கு விசை. நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தனது ஓய்வு நிலை என்ன அப்படின்னா ஓய்வில் நிலைமம். கனத்தாக்க கீழ்கண்டவற்றிற்கு எதற்கு சமமானது? உந்த மாற்றம். புவியில் M நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதியளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு எவ்வளவு அப்படின்னா ஆன்சர் டி M. ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதி மற்றும் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. ராக்கெட் ஏவுதலில் ஏ மற்றும் சி நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க பின்புற உணர்ச்சியில் எம்முறையினை பின்பற்றலாம். ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரண்டுமே தவறான கூற்று. துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாகும். இதுவும் தவறு. பொருள் ஒன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். இதுவும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அனைத்துமே தவறு. இந்த மூன்றுமே தவறாக கொடுத்துருக்காங்க. பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும். தவறு. திருகுமுறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குரடு என்பது திருகு குரடு வைத்து திருகுதல். நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானாகும். தவறு. புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடையிழைப்பை உணர்கிறார். இது எல்லாமே தவறான கூற்று. அடுத்து வெப்பம் பாடம். வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அலகுமுறை கேள்வி. வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது. ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் ஒரே சீராக விரிவடையக்கூடியது. பாதரசத்தின் கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ் ஆகும். நமது உடலில் இருந்து வெளியேறும் வெப்பத்தினை நேரடியாக அளக்கக்கூடிய உணர்வினை கொண்டது எந்த வெப்பநிலை மானி அப்படின்னா டிஜிட்டல் வெப்பநிலை மானி. திட திரவம் மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது அது எது அதிக விரிவுக்கு உட்படும் அப்படின்னா வாயு பொருள். நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. அவகோட்ரா எண் மதிப்பு என்ன அப்படின்னா 6.023 × 10⁻23 பெர் மோல். ஒரு கலோரி டேஸ்க்கு சமம் 4200 ஜூலுக்கு சமம். வெப்ப ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல். பின்வரும் உணர்ச்சியில் வெப்பநிலையின் அளவீடு அல்லாதது எது? ரிக்டர் அளவீடு. அப்போ வெப்பநிலையின் அளவீடு எது அப்படின்னா கெல்வின் அளவீடு, செல்சியஸ் அளவீடு, பாரன்ஹீட் அளவீடு. மருத்துவ வெப்பநிலை மானி உதறுதல். சாதாரண மனிதனின் உடல் வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸில் இருக்கும். வெப்பம் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல். நீரின் கொதிநிலை எவ்வளவு? 100 டிகிரி செல்சியஸ். நீரின் உறைநிலை எவ்வளவு? 0 டிகிரி செல்சியஸ். அடுத்து ஒளியியல் பாடம். ஒளியியல். ஒளியானது எப்பொழுதும் டேஸ் செல்லும். இந்த பண்பின் விளைவாக டேஸ் உருவாகிறது. ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும். இந்த பண்பின் விளைவாக நிழல்கள் உருவாகின்றன. ஆடியில் படும் ஒளியானது என்ன அப்படின்னா எதிரொலிப்பு அடைவு. ஒரு ஆடியில் படுற ஒளி என்ன செய்யும் அப்படின்னா எதிரொலிக்கும். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல்.
ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது, ஏனெனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஆன்சர் ஏ. எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிக்கதிர் டேஸ் என அழைக்கப்படுகிறது. படுகதிர். கோளக ஆடிகளில் எதிரொலிக்கும் பரப்பு எந்த கோளத்தின் பகுதியாக உள்ளதோ அந்த கோளத்தின் மையம் எப்படி இருக்கும் அப்படின்னா வளைவு மையம். வாகனங்களின் பின் காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி குவி ஆடி. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. குவிய தொலைவு. ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். நீரின் ஒளி விலகல் எண் என்ன அப்படின்னா 1.33. சூரிய சமையற் கலன்களில் பயன்படும் ஆடி பரவளைய ஆடி. 90 டிகிரி கோண சாயில் வைக்கப்பட்ட 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 3. காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீவி-1. கை மின்விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது குழி ஆடி. சமதள ஆடியில் கிடைக்கக்கூடிய பிம்பம் இடவள மாற்றம். ஒரு லென்ஸின் திறன் -4D எனில் அதன் குவிய தொலைவு -0.25 மீ. விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது எது அப்படின்னா இரு குவிய லென்ஸ். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 மட்டும் சரி. புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் புத்தகத்தை நாம் காண முடிகிறது. இதுதான் சரி. மீதி இருக்கிறது எல்லாமே தவறு. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம். இது தவறு. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் நேர்மாறு பிம்பமாகும். இதுவும் தவறு. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் மாற்றம் அடைகிறது. இதுவும் தவறு. ஃபர்ஸ்ட்ல உள்ளது மட்டும்தான் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆன்சர் பி. ஒரு பொருளின் நிழல் பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும். அதாவது கூற்று 1 மற்றும் 2 தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2மே தவறு. மீதி இருக்க 2மே சரி. நம்மை சுற்றி இருக்கும் பொருட்களை ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலமே காண்கிறோம். இதுவும் சரியான விடை. ஒரு வெள்ளொளியானது முப்பட்டகம் வழியே செல்லும் போது அது 7 வண்ணங்களாக பிரிவை அடைகிறது. இதுவும் சரி. ஒரு வெள்ளொளியானது முப்பட்டகம் வழியே செல்லும் போது எத்தனை வண்ணங்களாக பிரிவடைகிறது அப்படின்னா 7 வண்ணங்களாக. அடுத்து பொறுத்துக. ஸ்னைல் விதி sin I/sin R = μ. நிறப்பிரிகை வானவில். ஒளி விலகல் எண் C/V = μ. பன்முக எதிரொலிப்பு எதில் இருக்கும் அப்படின்னா கலைடாஸ்கோப். ரெட்டினா அப்படிங்கிறது விழித்திரை. கண் பாவை கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை. சிலியரி தசைகள் விழி ஏற்பமைவு திறன். கிட்ட பார்வை சேமை புள்ளி விழியை நோக்கி நகர்தல். தூர பார்வை அண்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்லுதல். இந்த ஒளியியல் முடிஞ்சது. அடுத்த ஒளியியல். அதிர்வடையும் பொருட்கள் அலைவடிவில் உருவாக்கும் ஆற்றல் டேஸ் எனப்படுகிறது. ஒளி அலை. ஒளியின் வேகம் v = வாய்ப்பாடு என்ன அப்படின்னா v = n லாம்டா. ஒளியானது காற்று அல்லது வேறு ஊடகங்கள் வழியாக டேஸ் வடிவத்தில் பரவுகிறது. இயந்திர அலை வடிவத்தில் பரவுகிறது. ஓரலகு காலத்தில் ஓரலகு பரப்பின் வழியே அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக செல்லும் ஆற்றலின் அளவு செறிவு எனப்படும். ஒளியின் செறிவானது டேஸ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. ஒளியின் செறிவு டெசிபல் என்று அளவிடப்படுகிறது. ஒளியின் உரப்பு எப்படி பொறுத்து அமைகிறது? ஒளியின் உரப்பு எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னா வீச்சினை பொறுத்து அமைகிறது. சரியான இணையை தேர்க. இதில் எது சரியான வினை அப்படின்னா தாளக்கருவி தபேலா. இது ஒன்று தான் சரி. ஒளி அலைகளை வரையறுக்கக்கூடிய பண்புகள் அனைத்தும். ஒளி அலைகளை வரையக்கூடிய பண்புகள் எது அப்படின்னா வீச்சு, வேகம், அதிர்வெண். மனிதனின் செவியுணர் திறன் எவ்வளவு அப்படின்னா 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. சோனோகிராமில் பயன்படும் அலை டேஸ் ஆகும். மீ ஒளி. கீழ்கண்டவற்றில் எதில் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும்? திட ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும். திடப்பொருளில் தான் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும். எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமானால் எதிரொலிக்கும் பரப்பு குறைந்தபட்சம் டேஸ் தொலைவில் இருக்க வேண்டும். 17 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். பேசும் கூடங்களில் மேற்பகுதி டேஸ் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். பரவளையம் வடிவத்தில். பேசும் கூடங்களின் மேற்பகுதி பரவளைய வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். ஒளியானது ஒளியை விட டேஸ் வேகத்தில் செல்லும். இந்த ஒளியானது ஒளியை விட மிக குறைவான வேகத்தில் செல்லும். கூற்று 1 கூற்று 2 சரி கொடுத்துருக்காங்க. 2 கூற்றுமே சரி. வாகனத்தின் வேக அளவை கண்காணிக்க டாப்ளர் விளைவு பயன்படுகிறது. இதுவும் சரி. துணைக்கோளின் இருப்பிடத்தை கண்டறிய இயலும். அதுங்கிறதும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 மட்டும் தவறு. 2வது கூற்று சரி. ஒளியானது திட, திரவ, வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவுங்கிறது தவறு. நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் என்ன அலைகள் அழைக்கப்படுகிறது? குற்றொலிகள் ஆகும். இது சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒளியின் திசைவேகம்
வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. தவறு. ஒளியின் திசைவேகம் திரவங்களிலே வாயுக்களில் அதிகம். இதுவும் தவறு. அடுத்து பாய்மங்கள் படம். பாதரச அழுத்தமானியை உருவாக்கியவர் யார்? டாரிஸ் செல்லி. வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கும் அவற்றின் குறைந்த டேஸ் காரணமாகும். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த அடர்த்தி தான் காரணம். உந்து விசையின் எஸ்ஐ அலகு எப்படி அழைக்கப்படுகிறது? நியூட்டன். திரவத்தின் அடர்த்தியை அளவிட பயன்படும் கருவி எது? ஹைட்ரோமீட்டர். திரவ தம்பத்தில் உள்ள அழுத்தமானது அத்திரவத்தின் பின்வருவனவற்றில் எவற்றால் நிர்ணயிக்கப்படுகிறது? ஆழம், அடர்த்தி, புவியீர்ப்பு விசை. இந்த மூன்றாலையும் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. அடுத்து காந்தவியல் படம். இது எல்லாமே கிளாஸ் 8க்கு கீழே இருக்கிற 6th to 8th கொஸ்டின், சயின்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 8 பாய்மங்கள், காந்தவியல் இது எல்லாமே 8th லெசனில் வரக்கூடியது. 9த்துக்கும் வரும். தங்கு தடையின்றி தொங்கிவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஸ் திசையில் தான் நிற்கும்? வடக்கு தெற்கு. டேஸ் துருவங்கள் ஒன்றையொன்று விளக்கும். ஆன்சர் டி. 1 மற்றும் 4. 1ல் என்ன கொடுத்துருக்காங்க? NN. இது இந்த துருவங்கள் ஒன்றையொன்று விளக்கும். 4வது என்ன கொடுத்துருக்காங்க? SES. நார்த் நார்த், சவுத் சவுத். இந்த 2 தான் ஒன்றையொன்று விளக்கும். மெக்லீவ் தொடர்வண்டியின் வேகம் டேஸ் எவ்வளோ இருக்கும்? தோராயமாக மெக்லீவ் தொடர்வண்டியின் வேகம் எவ்வளோ அப்படின்னா 500 km/மணி. மின்காந்த தொடர்வண்டிகள் மணிக்கு டேஸ் கிலோமீட்டர் வேகத்தின் மேல் எளிதாக செல்லும்? 600. கீழ்கண்ட ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும். எது அப்படின்னா நியோடிமியம். MRI என்பதன் விரிவாக்கம் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். காந்த ஊசி டேஸ் பயன்படுகிறது? காந்த விசை கோடுகள் வரைய, காந்த புலத்தின் திசையை அறிய, கடல் பயணத்திற்கு. இவை அனைத்திற்கும் காந்த ஊசி பயன்படுகிறது. டயா காந்த பொருளுக்கு சிறந்த உதாரணம் எது? பிஸ்மத். பின்வருவனவற்றில் எது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது? மின் மோட்டார். காந்த பாய அடர்த்தியின் அலகு என்ன? வெபர்/மீட்டர்². காந்தப்புலத்தின் அலகு டெஸ்லா. காந்தப்புலத்தின் அலகு டெஸ்லா. காந்தவியல் படம் முடிஞ்சது. அடுத்து மின்னோட்டவியல். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன். பின்வருவனவற்றில் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள இடம் எது? நெய்வேலி. டேஸ்களில் துணை மின்கலன் பயன்படுத்தப்படுகிறது? கைபேசிகளில் துணை மின்கலன் பயன்படுத்தப்படுகிறது. டேஸ் என்பது ஒரு மின் சுவிட்சில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவியாகும். அம்மீட்டர் என்பது ஒரு மின் சுவிட்சில் பாயும் மின்னோட்டத்தினை அளவிடும் கருவியாகும். படத்தில் காட்டியுள்ளபடி 3 மின் கடத்திகள் இணைக்கப்பட்டுள்ளன. கடத்தி RS வழியே 10 ஆம்பியர் மின்னோட்டமும் கடத்தி QR வழியே 6 ஆம்பியர் மின்னோட்டமும் செல்கிறது. PR வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பு என்னங்க? இந்த PRோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. RSக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, QRக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. PR வழியே போகிறது எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 4 ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு கூலும் ஆகும். மின் அழுத்த வேறுபாட்டின் SI அலகு வோல்ட். மின் தடையின் SI அலகு ஓம். தாமிரத்தின் மின் தடை எண் 1.68 × 10⁻⁻8. அதிக உருகுநிலை கொண்டதும் வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் பொருள் நிக்ரோம். மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் டேஸ் ஆவார்? ஹான்ஸ் கிறிஸ்டியன். எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் எது? நேர் மின்னூட்டம். மின் உருகி என்பது ஒரு மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி. இரும்பு துருபிடித்தலை தவிர்ப்பதற்காக டேஸ் பூசப்படுகிறது? துத்தநாக படலம். மின்னல் தோன்றுவது டேஸ் காரணமாகும்? மின் இறக்கம். மின்னல் தோன்றுவதற்கு எதன் காரணம்? மின் இறக்கம். மின் துகள்கள் தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருட்கள் மின் கடத்திகள் எனப்படும். சீப்பினால் தலைமுடியை கோதுவதினால் மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன. மின் முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? வேதி விளைவு. கூற்று A, கூற்று B. இதில் எது சரி அப்படின்னா கூற்று A மற்றும் B இரண்டுமே சரி. ஏக்கு உள்ள கூற்று 6ம் சரி. கூற்று ஏக்கான காரணமும் சரி. LED விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட சிறந்தது. சரி. LED விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட குறைவான மின்திறனை நுகரும். இதுவும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆப்ஷன் A அனைத்தும் தவறு. இதில் கொடுத்துருக்க எல்லாமே தவறு. எலக்ட்ரான் ஓட்டத்தின் திசை மரபு மின்னோட்டத்தின் திசையிலே அமைகிறது. தவறு. வீடுகளில் உள்ள மின் இணைப்பில் அதிக மின் பளு இருந்ததால் மின் உருகி இலை உருகாது. தவறு. மின்னோட்டத்தினை A என்ற குறியீட்டால் குறிப்பிடும். இதுவும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆன்சர் B இரண்டும் சரி. 2 கூற்றுமே சரி. பக்க இணைப்பில் மின் சாதனங்கள் கிளைகளாக பிரிக்கப்படுகின்றன. சரி. குறை கடத்தியின் மின் கடத்துத்திறன் கடத்தி மற்றும் கடத்தா பொருளின் மின் கடத்துத்திறனின் மதிப்புகளுக்கு இடையே அமையும். இதுவும் சரி.
கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரண்டும் தவறு. எதிர் மின்னோட்டங்களின் இயக்கமும் மரபு மின்னோட்டம் எனப்படும். தவறு. இரு புள்ளிகளுக்கான இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டை அம்மீட்டர் கொண்டு அளவிடலாம். இதுவும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரண்டும் தவறு. முதன்மை மின்கலங்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலுங்கிறது தவறு. இரு மின் விளக்குகள் வெவ்வேறான பாதைகளில் இணைக்கப்பட்டிருப்பது தொடர் இணைப்பு ஆகும். இதுவும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒன்று தவறு, இரண்டு சரி. திறன் மற்றும் மின்னழுத்த ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறதுங்கிறது தவறு. வீட்டு உபயோக மின் சாதனங்களில் குறுக்கு தட சுற்று ஏற்படும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்படுவது மின் சுற்று உடைப்பு. இது சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆப்ஷன் ஏ அனைத்தும் தவறு. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலுமாகும். இதுவும் தவறு. ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது 1000 கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும். தவறு. 3 மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுபயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும். அதுவும் தவறு. அடுத்து பொறுத்துக. மின் ஊட்டம் கூலும். மின் அழுத்த வேறுபாடு வோல்ட். மின்புலம் நியூட்டன் கூலும் -1. மின் தடை ஓம். மின்னோட்டம் ஆம்பியர். அடுத்த பாடம் அண்டம் மற்றும் விண்வெளி. நிலவானது பூமியை ஒரு சுற்றி வர டேஸ் நாட்கள் ஆகும். 27. டேஸ் தொலைநோக்கியை கண்டறிந்தார் கலீலியோ. அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர். சுருள் விண்மீன் திரள். சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் 2008 அக்டோபர் 22. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய். அண்டம் மற்றும் விண்வெளி. நிலவானது பூமியை ஒரு சுற்றி வர டேஸ் நாட்களாகும். 27. டேஸ் தொலைநோக்கியை கண்டறிந்தார் ஹான்ஸ் லிப்பர்ஷே. அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர். சுருள் விண்மீன் திரள். சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் 2008 அக்டோபர் 22. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய். ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் நியூட்டனின் 3ஆம் விதி. டேஸில் கிரையோஜெனிக் எரிபொருள் சேர்த்து வைக்கப்படுகிறது. மிக குறைந்த வெப்பநிலை கிரையோஜெனிக் எரிபொருள் சேர்த்து வைக்கப்படுகிறது. நாசாவின் டேஸ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. அப்பல்லோ 8. ராக்கெட்டின் கட்டமைப்பு டேஸ் மற்றும் டேஸ் பொருட்களால் உருவாக்கப்படுகின்றன. 1 மற்றும் 3. டைட்டானியம் மற்றும் அலுமினியம் பொருட்களால் உருவாக்கப்படுகின்றன. அடுத்து கீழ்கண்டவற்றில் திரவ எரிபொருள் எவை? இவை 3ம். திரவ ஹைட்ரஜன், எத்தில் ஆல்கஹால், ஹைட்ரஜன். இவைதான் திரவ எரிபொருள். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். இவற்றில் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல? புதன். செரேஸ் என்பது சிறுகோள். ஏ என்ற கோள் சூரியனின் சுற்றுவர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட 8 மடங்கு அதிகம் எனில் கோள் ஏவின் தூரம் கோள் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம்? 4 மடங்கு. டேஸ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது. 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது. ஒரு ஒளியாண்டின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 9.4607 × 10^12 கிலோமீட்டர். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 மற்றும் 4 சரியானவை. கலீலியோ புவி மைய கொள்கையை வழிமொழிந்தார்ங்கிறது சரி. நமது பால்வெளி திரளானது நீள்வட்ட விண்மீன் திரளாகும். இதுவும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரண்டும் தவறு. செவ்வாய்க்கோள் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச்சிறிய கோள். இதுவும் தவறு. PSLV, GSLV என்பவை இந்தியாவின் புகழ்பெற்ற செயற்கைக்கோள்கள் ஆகும். இதுவும் தவறு. அடுத்து அணுக்கரு இயற்பியல். மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது. தன்னிச்சையான ஏ மற்றும் சி. தூண்டப்பட்ட கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம். மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் தூண்டப்பட்ட கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம். கதிரியக்கத்தின் அலகு என்ன அப்படின்னா ரான்ஜன், பெக்கோரல், கியூரி. இந்த 3மே கதிரியக்கத்தின் அலகு. கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவி நிறை எண் மாறாமல் இருக்கும்? எதில் அப்படின்னா 2 மற்றும் 3ல். பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவில். புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் எது? கதிரியக்க கோபால்ட். கோபால்ட்டுங்கிறது தான் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப். காமா கதிர்கள் அபாயகமானது காரணம் அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிர்கள் அபாயகரமானது எதனால் அப்படின்னா அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்குறதுனால. கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன. காரியம்.
அணு எண் 83 விட குறைவாக உள்ள 2 தனிமங்கள் டெக்னீடியம் மற்றும் டேஸ் ஆகும். புரோமித்தியம். கீழ்கண்ட எந்த கூற்று டேஸ் கூற்றுகள் சரியானவை? 1 மற்றும் 2 சரியானவை. அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றின் தொடர்வினை நிகழும். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும். இது ரெண்டும் சரி. பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படும் ஐசோடோப் எது? P32. பொறுத்துக. எரிபொருள் யுரேனியம், தனிப்பான் கனநீர், குளிர்விப்பான் ஹீலியம், தடுப்புரை காரியம். இதுதான் அணுக்கரு இயற்பியல். இதோட நமக்கு இயற்பியல் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. வேதியியல் பாடத்தில் இருக்க கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.